ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுயல் டெக். இன்றைக்கி நம்ம ஒரு பெரிய ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கர்ஸோட ஒரு பெரிய கீபோர்ட். ஸோ இதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரோக்கு போயிட்டு வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த ஃபிங்கர்ஸ் கீபோர்டு வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அண்ட் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ எல்லாமே பண்ணலாம். ஸோ இதோட பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கீபோர்டோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மாடல் நேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளிக்ஸ் வயர்ட் கீபோர்ட். ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ள கீபோர்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபிங்கர்ஸு அண்ட் அந்த மேனுஃபேக்சரிங் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க, ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டு. அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு நான் இது வந்து ஒரு ஆஃப்லைன் ஸ்டோரில் வாங்கினேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 520 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பர் கிளிக்ஸ் K4 வயர்ட் கீபோர்ட். அண்ட் இது எதுலாம் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லாத்துலேயுமே சப்போர்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ் அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும், ஸ்லீக்காக இருக்கும், கீஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அது வந்து அதில் இருக்க ஒவ்வொரு பிரிண்டிங்குமே சீல் பண்ணியிருக்கோம், அது அழியாது, லைஃப் அதிகமாக வருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 12 குவிக் ஷார்ட்கட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அந்த மியூசிக் வால்யூம் கம்மி பண்ணுறது, அதிகம் பண்ணுறது, மியூட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு, பாஸு, ப்ளே, ஸ்டாப்பு, ஹோமு, மெசேஜு, ஸ்லீப்பு, வேக், அந்த மாதிரி ஒரு சில 12 இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் கொடுத்துருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கீயோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் கீ ஸ்ட்ரோக்ஸ் வரைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க, அவங்க கம்பெனி தரப்புலேருந்து. ஸோ நம்ம எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும், எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து நமக்கு தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அதோட எம்ஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஆர்பி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 800 போட்டிருக்காங்க, 799 போட்டிருக்காங்க. அமேசானோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே தரேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே எல்லாமே கொடுத்துருக்காங்க, இங்கே டீட்டெயில்ஸு. அண்ட் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா. இந்த கீபோர்டு வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ண உடனே இங்கே என்னமோ ஒரு பேப்பர் மாதிரி தெரியுது, கசங்கி போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு இங்கே ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு இங்கே ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த ஸ்பீக்கரை எடுத்து வெளியே வச்சுட்டு அடுத்து என்ன உள்ளே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஃபார் சூஸிங் ஃபிங்கர்ஸ் அண்ட் letting us to be a voice of technology, அந்த அவங்களோட தேங்க்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ப்ராடக்ட் வாங்கி அதோட நம்பர் போட்டோம்னா நமக்கு கிஃப்ட்ஸ்லாம் கிடைக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் அவங்களோட ப்ராடக்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கீபோர்டு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் அந்த கீபோர்ட். ஸோ பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது. நம்ம இந்த கவரை எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் ஒயர் பார்த்தீங்கன்னா நமக்கு யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 2 மீட்டர் மேலே வருது. ஸோ அதில் ஒயரோட லென்த் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது. அண்ட் இதோட கீபோர்ட் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அவங்க ஃபிங்கர்ஸோட லோகோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா கீஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கீஸ் பார்த்திங்கன்னா கீ ட்ராவல் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. கீஸ் எல்லாமே அவங்க சொன்ன மாதிரி சாஃப்டாக தான் இருக்குது. அவங்க சொல்கிறது அப்படியே இருக்குது. இந்த வாட்டி வந்து நம்ம இந்த கீபோர்டில் பார்த்தோம்னா அவங்க சொல்கிறது அப்படியே இருக்குது. நான் 520 வாங்குறது வர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வர்த்து தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த கீஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த கீஸ் எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளமாக கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரோல் கீஸ் எல்லாமே ஒரு மாதிரி மேடாக இருக்கிற மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை வந்து பிசியோட கனெக்ட் பண்ணி எப்படி வேலை பார்க்குது அப்படின்றத பார்ப்போம். லேட்டன்சி ஏதாவது இருக்கா, எந்த அளவுக்கு லேட்டன்சி இருக்குது எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். இங்கே வந்து ஸ்பேஸ் பாரில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட் லேபிளிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே அதோட மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸு, லாட் நம்பர் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த கீபோர்டுக்கான லிஃப்டிங் பேடு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஒன்று, சேம் இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம பார்ப்போம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து இங்கே பிசியோட கனெக்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக டைப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம டுயல் டெக்குக்கு வந்து நமக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஐடி வந்து நீங்கள் யூடியூப்பில் டைப் பண்ணால் போதும், நம்ம சேனல் நேம் போடணுன்ற அவசியம் இல்லை. அந்த ஐடி மட்டும் டைப் பண்ணிங்கனாலே போதும், நம்ம சேனல் வந்து முன்னாடி வந்து நிற்கும். ஸோ நம்ம இங்கே இன்ஸ்டாகிராம்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஐடியை நான் டைப் பண்ணுறேன், எவ்வளோ சீக்கிரமாக டைப் ஆகுதுன்றது மட்டும் பாருங்கள். 2257 அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நம்ம சேனல் வந்து முன்னாடி வந்து நிற்கும்.
ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த சேனல் ஐடி. ஸோ இப்போது எந்த அளவுக்கு அது ஸ்பீடாக டைப் ஆகிருக்குன்றதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மற்ற கீ அப்படிலாம் அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தான் வேலை செய்யுது. ஸோ இப்போ என்ட்ரு கீலாம் பாருங்கள் டக்கு டக்குன்னு வேலை செய்யுது. அதே மாதிரி நமக்கு வந்து வால்யூம் அப் பண்ணுறதுக்கு இங்கே ஃபங்க்ஷன் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் கீயை கிளிக் பண்ணி மேலே இருக்க நம்ம அந்த ஷார்ட்கட்டை கிளிக் பண்ணுறப்போ நமக்கு வந்து வால்யூம் அப்பு டவுனு பாஸு ப்ளே அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இப்போ நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ ஃபங்க்ஷன் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு வால்யூம் வந்து ப்ளஸ் பண்ணுறேன், இங்கே வந்து நமக்கு ப்ளஸ் ஆகுது. அதே மாதிரி மைனஸ் பண்ணுறேன், மைனஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இங்கே மியூட் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் அமைக்கி மியூட் கிளிக் பண்ணோம்னா மியூட் ஆயிரும். குவாலிட்டின்றதுக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா இவங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். அதை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ ஃபிங்கர்ஸ் வந்து நல்ல பிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இதோட அமேசான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். முன்ன பின்ன அமௌண்ட் இருக்கும், இந்த 500க்கு முன்ன பின்ன இருக்கும். ஸோ ஆனால் இது அந்த அமௌண்ட்டுக்கு இது வர்த்தான ஒரு கீபோர்டு தாங்க. ஆனால் என்ன இது நம்ம இப்போல்லாம் எதிர்பார்க்குற மாதிரி RGB லைட்டிங்கு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அந்த மாதிரி இருக்க மாடலும் இருக்குது. பேக் லைட் வந்து பிளெயினாக ஒரு கலர் வரும், ப்ளூ லைட் ஒன்று, ஒயிட் லைட் ஒன்று வரும். ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரெண்டுக்கும் ஒரு 200 முன்ன பின்ன வித்தியாசம் வரும். ஸோ எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.